ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இதுக்காக பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு பீன்ஸ் எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு பட்டர் பயிர் எடுத்துக்கோங்க. பிரியாணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெஜ் பிரியாணியில் பட்டர் பயிர் வந்துட்டு நிறைய சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். 1/2 கப் அளவுக்கு ஃப்ரோசன் பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவுக்கு கேரட் எடுத்திருக்கேன். தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ரெண்டுமே சேர்க்கல. உருளைக்கிழங்கு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் சாதம், இது மட்டும் போதும். இப்போது பிரியாணிக்கு தேவையான வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, தக்காளி இது எல்லாத்தையுமே வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் மட்டும் பார்த்தீங்கன்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க. நான் 3 பெரிய வெங்காயமும் 2 அளவுக்கு குட்டி தக்காளியுமாக எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி நம்ம பிரியாணி வந்துட்டு சீரக சம்பா ரைஸில் தான் பண்ண போகிறோம். 2.5 கிளாஸ் அளவுக்கு சீரக சம்பா அரிசியை எடுத்து வச்சுருக்கேன். பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா தண்ணியில் அலசி ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு கரெக்டாக வரும் நம்மளுக்கு. இனி நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி பிரியாணி பார்த்திங்கன்னா குக்கரில் தான் பண்ண போகிறோம். குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். குக்கர் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். ஒரு பிரியாணி இலை 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே ஒரு துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு அன்னாச்சிப்பூ, கொஞ்சமாக மட்டும் கல்பாசி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வந்துட்டு பொரியிற அளவுக்கு வெயிட் பண்ணுவோம். ஒரு 10லேருந்து 12 பல்லு முந்திரி வந்துட்டு சேர்த்துக்கோங்க. வெஜ் பிரியாணியில் வந்துட்டு முந்திரி சேர்த்திங்கன்னா சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். ஸோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இப்போ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பொன்னிறம் ஆகிற அளவுக்கு வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா வறுத்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையுமே சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா கலந்து விட்டுக்கலாம். பிரியாணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் பிரியாணி வந்துட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்துட்டு தாராளமாக நீங்கள் நல்லாவே வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம முந்திரியும் பாருங்கள் நல்லா வந்துட்டு செவந்து வந்துருச்சு. இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் சாப்பிட்றப்ப நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் மேலாப்பில் கூட பொரிச்சு தூவி விட்டுக்கலாம், உங்களோட ஆப்ஷனல் தான். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு சேர்த்ததும் பார்த்தீங்கன்னா வாசம் நல்லா வரும். பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வெங்காயத்தை கூட நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு 2 பச்சை மிளகா மட்டும் சேர்த்துக்கலாம். மிளகா பார்த்தீங்கன்னா நான் கீரி சேர்த்துருக்கேன். ஃபுல்லாகவுமே கீறிடாதீங்க, ஏன்னா காரம் வந்துட்டு அப்படியே இறங்கிரும். லைட்டாக முனையில் மட்டும் கீரி சேர்த்துக்கோங்க. இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். எப்பயுமே பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் அதிகமாகவும் தக்காளி கம்மியாகவும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா தக்காளியில் வந்துட்டு புளிப்பு இருக்கும். நம்ம தயிர் எல்லாமே சேர்க்கறதுனால ஓவர் புளிப்பாயிரும். தக்காளி மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இனி நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு பீன்ஸ் சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு கேரட் சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு பட்டர் பீன்ஸ் சேர்த்துக்கோங்க. பட்டர் பீன்ஸ் பார்த்தீங்கன்னா வெஜ் பிரியாணியில் அதிகமாக சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவுமே இருக்கும். இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் பச்சை பட்டாணி தான். ஃப்ரோசன் பச்சை பட்டாணி இல்லை அப்படின்னா முதல் நாள் நைட்டே நீங்கள் காஞ்ச பச்சை பட்டாணியை ஊற வச்சுட்டு குக்கரில் ஒரு விசில் மட்டும் போட்டு எடுத்துக்கோங்க. காய்கறியோடு வெந்து வர்றப்ப இது கரெக்டாக இருக்கும். இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஒரு 5 நிமிஷம் மட்டும் குக்காகி வரட்டும். அது வரைக்கும் நல்லா வந்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்க இந்த மாதிரி கலரி கொடுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா எண்ணெயில் வந்துட்டு எல்லா காய்கறியுமே நல்லா வதங்கும். மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம பச்சை மிளகாலாம் சேர்த்துருக்கோம். ஸோ வந்து மிளகாத்தூளை பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண பிரியாணி மசாலா தான். நீங்கள் கடையில் வாங்கி சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க.
இது கூடவே கொஞ்சமாக மட்டும் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது. மசாலா எல்லாம் ஒரு 5 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். காய்கறி கூட அப்போ தான் நல்லா சேர்ந்து வரும். இப்போ பாருங்கள், நல்லா மசாலா வந்து காய்கறி கூட சேர்ந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா பிரியாணியை பொறுத்த வரைக்கும் எல்லா பிரியாணியுமே ஒரே மாதிரி பண்ண மாட்டோம். ஒவ்வொரு பிரியாணி ஒவ்வொரு மாதிரி பண்ணுவோம். சிக்கன் ஒரு மாதிரியாகவும் மட்டன் ஒரு மாதிரியாகவும் பண்ணுவோம். வெஜ் பிரியாணி மட்டும் நீங்கள் இந்த மெத்தடில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். தயிர் சேர்த்தனால பார்த்தீங்கன்னா மசாலா காய்கறி எல்லாமே ஒன்றா கோட்டாகி சூப்பராக வந்திருக்கு. நம்ம இந்த மாதிரி எண்ணெயிலே கலந்து விடுறனால காய்கறியும் பார்த்திங்கன்னா ஒரு 50% வந்துட்டு குக்காக இருக்கும். மீதி பார்த்திங்கன்னா நம்ம குக்கரில் விசில் வரமும் கரெக்டாக காய்கறி வெந்திருக்கும். இது கூடவே மேலாப்பில் கொஞ்சமாக புதினாவும் கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். புதினா கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா எண்ணெயில் வறுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் சேர்த்திங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் புதினாவோட ஸ்மெல்லு அப்படியே பிரியாணியில் இருக்கும். நீங்கள் வந்துட்டு ஒன்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் நீங்கள் பிரியாணி பண்ணுறதா இருந்தால் மசாலா எல்லாம் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக நீங்கள் கொத்தமல்லியும் புதினாவையும் சேர்த்து பாருங்கள். அதோட வாசனை அப்படியே இருக்கும் பிரியாணியில். இது வந்துட்டு ஒரு சின்ன டிப் தான், ஃபாலோ பண்ணிக்கோங்க. இனி நம்ம அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் அரிசிக்கு பார்த்தீங்கன்னா 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 2.5 கிளாஸ் எடுத்தனால 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். மேலாப்பில் கொஞ்சமாக கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கலாம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா பிரியாணி நம்ம இறக்குறப்ப நல்ல ஒரு வாசமாக இருக்கும். எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சப்போஸ் பத்தலை அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி லெமன் சேர்க்கல. நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா லெமன் சேர்த்துக்கோங்க. வெஜ் பிரியாணிக்கு வந்துட்டு நான் வந்து லெமன் சேர்க்க மாட்டேன். அதுக்கு பதிலாக தான் நம்ம தயிரும் தக்காளியும் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவே வந்துட்டு கரெக்டாக இருக்கும். இனி நம்ம தண்ணி கொதிக்கிற அளவுக்கு வெயிட் பண்ணலாம். தண்ணி இப்போ பாருங்கள் நல்லா தரன்னு கொதிச்சு வந்துருச்சு. இனி நம்ம கழுவி வச்சுருக்க அரிசியை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் எனக்கு எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா சீரக சம்பா ரைஸ் தான். நீங்கள் இதே மெத்தடில் பாஸ்மதியில் கூட ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். அரிசி சேர்த்துட்டு எல்லாத்தையும் முறுக்க நல்லா கலந்து விட்டுருங்க. குக்கரை க்ளோஸ் பண்ணி ஹை ஃப்ளேமில் ஒரு விசிலும் மீடியம் ஃப்ளேமில் விசில் வர்றதுக்குள்ளே ஆஃப் பண்ணிடுங்க. கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம போட்ட காய்கறி எல்லாமே சூப்பராக வெந்து வந்துருச்சு. எப்போயுமே நீங்கள் பிரியாணி பண்ணோன்னையும் பார்த்தீங்கன்னா ஓரங்களில் இருந்து கிளறி கொடுங்க. அப்போ தான் பிரியாணி வந்துட்டு அரிசி உடையாமல் இருக்கும், ஒன்றோட ஒன்று ஒட்டாமலும் வரும். நம்ம அரிசி தண்ணி வந்துட்டு கரெக்டாக வச்சு சேர்த்தோம்னா பிரியாணி வந்துட்டு அடிப்பிடிக்காமையும் வரும். சாதம் வந்துட்டு உதிரியாகவும் நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள் இப்போ எவ்வளோ பொலன்னு இருக்குது சாதம் அப்படின்ட்டுன்னு. எல்லா வெஜிடபிள்ஸுமே போட்டு நம்ம குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுத்தோங்கன்னா குழந்தைங்க வந்துட்டு வெஜிடபிள்ஸை ஒதுக்காமல் சாதத்தோடு வச்சு சாப்பிட்ருவாங்க. ஸோ வந்துட்டு இந்த பிரியாணி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், இது ஒரு பிளேட்டில் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான வெஜ் பிரியாணி சிம்பிளாக நம்ம ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். கண்டிப்பாக இந்த பிரியாணி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்காங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபி இல்லை சூப்பரான கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.